Daily. Taste the Daily. கிருத்திகா மேடம், இப்போ என்னன்னா வெளியில இருந்து சாதாரண ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு மிஸ்டர் சிட்டிசனா இருந்து பாக்குறவங்களுக்கு திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு. அதிமுக இன்னும் பெரிய கட்சி வருதுன்னு அவங்க சொல்றாங்க. திமுக நாங்களே ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி 1008 விஷயங்கள் நடக்குது. திமுகவுடைய கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கரோட ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்கு. இதை எல்லாத்தையும் சாதாரணமா பாக்குற நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம்? சார், இப்போ லேட்டஸ்ட் காங்கிரஸோட போல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அவங்க லோக்கல் லீடர்ஸ் சொன்னது வந்து ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அமைச்சரவையில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தலைவர் வந்து இன்னொரு லீடர் வந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து 40 சீட்டு ஒரு டெப்டி சிஎம் அவரோட டிமாண்ட். காங்கிரஸ் பொன் கிருஷ்ணமூர்த்தி. திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து 2 மினிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 2021 வந்து நாங்க எப்படியாவது ஏடிஎம்கே வந்து வெளியே அனுப்பணும், அதுக்காக நாங்க வந்து இந்த டிஎம்கே கொடுத்த சீட்டை வந்து ஏத்துக்கிட்டோம், மனசார ஏற்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்களோட மாநாட்டுல வந்து தீர்மானம் போடுறாங்க, அதிகமான எம்எல்ஏஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறது அவரோட மாநாட்டிலேயே தீர்மானம் போட்டிருக்காங்க. துரை வைகோ என்ன சொல்லியிருக்காரு, 12 சீட்டு வேணும் அப்படி. இது எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸா வருது அலையன்ஸ் பார்ட்னர்ஸோடது. இப்போ 2006 வந்து என்னாச்சு, 132 தொகுதியில போட்டியிட்ட திமுக வந்து 96 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 36 சீட்டும், பாமக வந்து 18 சீட்டும் வச்சு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அதே போல ஒரு நிலைமை இன்னைக்கு 2026 வரும் பட்சத்தில் இவங்கனால இத வந்து சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தொக்கி நிக்குது. ரெண்டாவது, மக்கள் பிரச்சனைகள் வந்து இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப 10% ஓட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்கதான் வந்து மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர். அப்ப வந்து அவங்களுக்குள்ளேயே இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது, காங்கிரஸும் டிஎம்கே எப்ப அலையன்ஸ் போட்டாலும் காங்கிரஸ்காரங்களை வந்து மதிக்கிறது இல்ல அப்படிங்கிறது அவங்களோட காடர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இது பல வருஷங்களா இருக்கு. ஒரு நியாயமா செயல்படுற ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு வந்து இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது கிரவுண்ட் லெவல் ஒர்க்கிங்ல சொல்றேன். இப்போ ஒரு சில எலெக்ஷன்ஸ்ல அது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. 63 சீட்ல போட்டி போட்ட காங்கிரஸ் வந்து ரொம்ப மினிமம்ல தான் ஜெயிச்சது. அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு ஒதுக்கி விட்டுருவாங்க. இது வந்து அவ்வளவு ஃபுல் சப்போர்ட் எலெக்ஷன் டைம்ல வந்து கொடுக்கறது கிடையாது இவங்க. ஏன்னா இவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் நண்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் பட்சத்துல வந்து இவங்க என்னன்னா, இவங்களோட நம்ம ஏன் மேல வரக்கூடாது, நம்ம என்ன அவ்வளவு கீழே போயிட்டோமா, நம்ம வந்து இன்னும் நல்லா டிமாண்ட் பண்ணி கேட்கணும். அதாவது மினிஸ்டீரியல் லெவல்ல கேட்கறாங்க அவங்க டிமாண்ட்ஸ். இது வந்து அகில இந்திய தலைமை வந்து போன தடவை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஏதோ அவசரமா போட்ட அலையன்ஸ், அதனால 25 சீட்டோட நாங்க அதோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற இதுதான் வந்து கள நிலவரத்துல இருக்குது. சோ இன்னைக்கு இத்தனை கட்சிகளுமே வந்து அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த கூட்டணி வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி வந்து செயல்படும் அப்படிங்கறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து இல்ல மேடம், இப்ப என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு, கூட்டணி கணக்கெல்லாம் மாறலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல முதலமைச்சராகட்டும் துணை முதலமைச்சராகட்டும் வெளியில எங்க மீட்டிங்ல போனாலும் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், காங்கிரஸ் தான் நமக்கு தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி, நம்ம அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன் இதை சொல்றாங்க? இதை சொல்றதுதான் நமக்கு ஒரு விதமான சந்தேகத்தை கொடுக்குதா? அகில இந்திய தலைமைக்கு மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. திருச்சி வேலுசாமிக்கோ கிருஷ்ணமூர்த்திக்கோ ராஜேஷ்குமாருக்கோ எந்த பதிலும் அவங்க சொல்லலையே. அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அப்படியே தானே இருக்கு. சோ இது அகில இந்திய தலைமை அவங்க அங்கிருந்து பேசுறது இல்ல, அதனால இங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் இவங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது
டெல்லிக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, ஸ்டெப் அப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது இப்ப இன்று நேற்று இல்ல, பல வருஷமா இது வந்து ஒரு ரப்சர்லயே தான் போயிட்டு இருக்கு. இது ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி அலையன்ஸ்ல இஷ்யூஸ் வருது, திமுக அலையன்ஸ்ல வந்து ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா கள அரசியல்ல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கள அரசியல் வந்து ஃபைனலா வந்து தொண்டர்கள் சொல்றது, அது டெல்லி தலைமை வந்து தொண்டர்களுக்கு மதிச்சுதான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 11% வாக்குகளை இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற லேட்டஸ்ட் 2024 வரைக்கும் அவங்க 11% ஓட் ஷேர் சொல்றாங்க. அப்போ இது தொண்டர்களுக்கு வந்து ஒரு பூஸ்டா இல்லாம மேல வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா பாதிக்கும். சோ அந்த 11% ஓட் ஷேர் வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்படியே அலையன்ஸ் அங்க உடையும் பொழுது திமுக ஒரு பக்கமும் காங்கிரஸ் இன்னொரு பக்கமும் போயிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகமாக சூழல் அமையுமா? சரி, இப்போ மத்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எவ்வளவு? சிபிஎம் வந்து 2.52, சிபிஐ வந்து 2.15, ஐயுஎம்எல் வந்து 1.17. இப்போ இந்த மாதிரி மத்த கட்சிகள்ல ரொம்ப கம்மியா இருக்கு பெர்சன்டேஜ். என்டிகே வேணா, என்டிகே எதுக்குமே சாராதவங்க, அவங்க தனியா தான் இருப்பாங்க. அவங்க உடைச்சு விடக்கூடிய சாத்தியக்கூறுகள்ல வந்து அவங்க இருப்பாங்களே ஒழிஞ்சு ஃபுல்லா டிஎம்கேக்கு வரும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. சோ இந்த மேஜர் அலையன்ஸ் பார்ட்னர் வந்து இப்படி டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி எங்க இல்ல, அங்க இருக்குல்ல, இங்க இருக்குல்ல அப்படின்னு அவங்க மினிஸ்டரியல் பர்த் வரைக்கும் பேசுறாங்க. அப்படின்னா அப்ப அந்த அதிருப்தி வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தானே தெரிய வருது. மக்கள் பிரச்சனை, சுருக்கமா சொல்லுங்க. மக்கள் பிரச்சனைகள், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்றாங்க, ஆனா விலைவாசி வந்து கடும் உயர்வு, யாருனாலையும் சமாளிக்க முடியல. ரெண்டாவது டாக்ஸஸ், எல்லா வரிகளும் வந்து ரொம்ப சுமத்தி மக்களை வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து நிறைய இருக்கு, மக்கள் அதிருப்தி இருக்கு. பெண்களுக்கு வேணா இவங்க வந்து பணம் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு ஃபேவரபிளா கொண்டு வந்திருக்காங்க. பட் அதர்வைஸ் ஓவராலா பார்க்கும் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க வந்து கூட்டணி கட்சிகள் மேல டிபெண்ட் பண்றதுக்கு வேற வழியே இல்ல, அதிகமான டிபெண்டன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, அன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து கருணாநிதி இருந்தாரு, அவரால சமாளிக்கக்கூடிய கெபாசிட்டி இருந்தது. இன்னைக்கு இந்த தலைமைக்கு அந்த கெபாசிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஓகே. அப்ப மக்கள் கிட்ட இருக்கிற இந்த அரசுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நம்ம வந்து சமாளிக்கணும்னா அதுக்கு கூட்டணி தான் ஒரே தீர்வுன்னு திமுக இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் விரிவாக பேசலாம். கிருத்திகா மேடம், இன்னும் திமுக கூட்டணி நாங்க இன்டாக்டா தான் இருக்கோம்னு சொன்னாங்கன்னா மக்கள் அதை நம்புவாங்களா? இல்ல, நம்பாம இருக்கிறது தான் எல்லா தலைவர்களுமே பேசிட்டு இருக்காங்களே. எல்லாருமே டிமாண்ட் அதிகமா வைக்கிறாங்க. இவ்வளவு டிமாண்ட்ஸ் வந்து திமுக வந்து சரி பண்ணுமா, சரி பண்ணக்கூடிய லெவல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க என்னதான் டிமாண்ட் எல்லாம் வச்சாலும் கூட ஆனா கூட்டணி இருக்கத்தான் செய்யும்னு சொல்றாங்கல்ல, அது என்ன சொல்லுது நமக்கு? உடையக்கூடிய சான்சஸ் இருக்குங்க சார். ஓகே, உடையக்கூடிய சான்சஸ் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க, அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்களே பதிவு பண்றாங்க. ஏன்னா ஒரு அந்த இன்டாக்டா இருந்ததுன்னா வெளியே வராது, வெளியே வந்து இப்படி பேச மாட்டாங்க. ரெண்டாவது, மக்கள் பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர், ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு வரி சுமைகள், விவசாயிகள் பிரச்சனை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், இது எல்லாமே வந்து மக்கள் தலையில வந்து ரொம்ப அதிக பாரமா இருக்கு. இத வந்து சரி பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி வேணுங்கிறது எல்லா கட்சிக்காரங்களையுமே எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அவங்க அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தலைமை கூட்டணி முடிவு செய்யக்கூடிய தலைமைகள் கூட ஒரு ரிவர்ஸ் இது எடுக்கலாம். புரியுது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.